உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உந்தன் வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே. நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. கவலை எல்லாம் இங்கு கரைந்திட செய்தார்.
எல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். மனமும் இறங்கி நீ வந்தாய் இங்கே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே. ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். உயிரினை கூட உனக்கே தருவே. உயிரினை கூட உனக்கே தருவே. உனக்கு இணை இங்கு யாரும் உண்டா? பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. 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 ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. எப்படி உலகத்தில் தாய் தந்தையர் தன் குழந்தை மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது அனைத்து சீதனங்கள் கொடுத்து எல்லா விதமான அலங்காரம் செய்து குஷியாக பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைய பிறந்த வீட்டிலேருந்து பூந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. பூந்த வீட்டுக்கு போகும்போது பெற்றோர்களுக்கு அவ்வளோ குஷி இருக்கும், என் குழந்தை இப்போது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு அனுப்புகிறேன்ட்டு நல்லா அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே போல் சிவ் பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தாய் தந்தை. சங்கம் யுகத்தில் நம்ம ஆத்மாவை ஃபஸ்ட்டு தூய்மையாக்குறார். ஏன்னா நாம் மாமனார் வீடு மாமியார் வீடுங்கிறது சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போகிறதுடைய அடிப்படை முதல் தகுதி என்ன? தூய்மை தான். தூய்மையான ஆத்மாக்கள் தான் சத்தியுகம் போக முடியும். அதனால் பாபா நம்மளை தூய்மையாக ஆக்கி நற்குணங்களால் சக்திகளால் அலங்காரம் பண்ணி நம்மளை மாமனார் வீட்டுக்கு பாபா அனுப்புறதுக்காக வந்திருக்காரு. அதற்காக நம்மளை தயார் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ அன்பான பாபா பாருங்கள். நம்மளை தினம் தினம் ஞான ரத்தனங்களால் அலங்காரம் செய்து குணங்களால் சக்திகளால் அலங்காரம் செய்து சம்பூர்ண தூய்மை எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துலேயும் தூய்மையாக்குறார். தூய்மை தான் பிராமணர்களுடைய மூச்சுங்கிறார். மூச்சு நின்று போச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தூய்மை இழந்தால் இந்த பிராமண வாழ்க்கையை போச்சு, நம்ம தேவதைகளாக ஆகக்கூடிய தகுதிகளை இழந்து விடுவோம். ஆகவே நாம் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சான தூய்மையை கடைப்பிடிக்கணும். பாபா நம்மளை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறாரோ அப்படியெல்லாம் நம்மளை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி நம்மளை அனுப்புகிறார். ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 29/5/2025. मीठे बच्चे, तुम फिर से अपने ठिकाना पर पहुंच गए हो. இனிமையான குழந்தைகளே, फिर से மீண்டும் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்து விட்டீர்கள். நம்முடைய இருப்பிடம் தெரியாமல் நம்ம அலப்பாஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய இலக்கு எது, இருப்பிடம் எதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம். எப்படி யாராவது தன்னுடைய வீட்டை மறந்துட்டாங்க அப்படின்னா, கான்ஷியஸ் போயிடுச்சு அப்படின்னா அவங்க தெருவாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீடு எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆத்மா பரந்தாமத்தை மறந்து இந்த உலகத்திலேயே தேடிட்டு இருந்தோம். இப்போ சிவ் பாபா நமக்கு தெளிவாக நாம் போய் சேரக்கூடிய இடம் இது அப்படிங்கிறது புரிய வச்சிட்டார். तुमने बाप द्वारा रचता और रचना को जान लिया तो खुशी में रोमांच खड़े हो जाना चाहिए. நீங்கள் தந்தையின் மூலமாக படைப்பு மற்றும் அவருடைய படைப்பென்ன, படைப்பவர் யார், அவருடைய படைப்பென்ன, கடவுள் படைத்தார்னு சொல்லியிருக்கார். பட் கடவுள் யார், அவர் என்ன படைத்தார், இதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே குஷியில் மயிர்கூச்செறியணுங்கிற ரொம்ப குஷி வந்தாப்பா எனக்கு புல்லரிச்சிருச்சு அப்படிம்பா. ஒவ்வொரு ரோமமும் அப்படி மெய் சிலிர்த்துடும்பாங்க. அவ்வளோ குஷி ஆயிடுச்சும்மா. இப்போ பாபா நமக்கு எவ்வளோ உயர்ந்த ஞானம், நாம் யார், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்கே போகணும், எங்கே போக போகிறோம், அதை போகிறதுக்கு பாபா நமக்கு என்னென்ன வழிமுறைகள் யுக்திகள் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்டோம். அதனால் நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய உடம்பு அப்படியே புல்லரிக்கணும். கேட்டவுடனே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு, எவ்வளோ குஷியாக இருக்குது, என் உடம்பே புல்லரிச்சு போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஞானம் கிடைச்ச உடனே நம்ம மெய் சிலிர்க்கணுங்கிறார். கேள்வி:
इस समय बाप तुम बच्चों को श्रृंगार क्यों कर रहे? இந்த நேரம் பாபா குழந்தைகளாகி நம்மை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்? இந்த நேரம் பாபா குழந்தைகளாகி நம்மை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்? क्योंकि अभी हमें सज दज कर विष्णुपुरी में जाना है. இப்பொழுது நாம் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரி என்று சொல்லக்கூடிய மாமியார் விட்டு போனோம். हम इस ज्ञान से सजकर विश्व की महाराजा महारानी बनते हैं. நாம் இந்த ஞானத்தின் மூலமாக அலங்கரித்து கொண்டு உலகத்துக்கே மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். அபி சங்கம் யுகப்பர், இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா டீச்சர் பன்கர் படா ரஹா ஹை, பாபா டீச்சராக ஆகி படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார். பியர் கர் சே சசுகர் லே ஜானே கே லியே, தாய் வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக, மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாபா இப்பொழுது டீச்சராக ஆகி படிப்பு சொல்லித்தரார். படிப்பின் மூலமாக தகுதியுடையவராக ஆக்கிறார், தூய்மையாக ஆக்கிறாரு, அலங்கரிக்கிறார். பாடல் ஆக்கிர் வக்தின் ஆயா ஆஜ், அந்த நாள் என்பது இன்று வந்துவிட்டது. ஓம் சாந்தி. मीठे मीठे स्वीट चिल्ड्रन, मीठे मीठे सिकिलते बच्चों ने गीत सुना. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். तुम बच्चे ही जानते हो आधा कल्प जिस मासूम को याद किया आखिरी वक्त मिला है. குழந்தைகள் நீங்க தான் தெரிஞ்சிட்டீங்க, பாதி கல்பமாக எந்த ஒரு நாயகனை நாம் நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவர் இப்பொழுது வந்து விட்டார், கிடைத்து விட்டார், சந்தித்து விட்டார். துனியா ஏக் நஹி ஜாந்தம் கோய் ஆதா கல பக்தி கர்த்தே, உலகத்தில் யாருக்கு தெரியாது நம்ம 2500 ஆண்டுகள் 63 பிறவைகளாக பக்தி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. மாஷுக் பாப்கோ புகார்த்தேஹி, அவரை நாயகன்னு சொல்கிறோம், தந்தைன்னு சொல்கிறோம், அவரை தான் நாம் அழைத்து கொண்டிருந்தோம். ஹம் ஆஷுகை வக் மாஷுகை ஏ கோய் நஹி ஜான்தே, நாம் அனைவரும் நாயகிகள், அவர் ஒருவர் தான் நாயகன். ஆத்மாக்கள் எல்லாமே பெண்பால், சீதை என்றும் பார்வதி என்றும் நாயகிகள் என்றும் சொல்கிறோம். ஆனால் அனைத்து ஆத்மாவுக்கும் நாயகன் அந்த ஒரே ஒரு பாபா தான். बाप कहते रावण ने तुमको बिल्कुल ही तुच्छ बुद्धि बना दिया. பாபா சொல்ற ராவணன் உங்களை முற்றிலும் துச்ச புத்தி உள்ளவனாக ஆக்கிவிட்டான். காஸ் பாரத்வாசி, அதுலேயும் முக்கியமாக பாரத மக்களை, तुम देवी देवता थे एक भूल गए हो तो तुच्छ बुद्धि हुई ना, நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் அப்படிங்கிறதே மறந்துட்டீங்க. அப்போ இதை மறந்துட்டோன்னு என்ன அர்த்தம்? துச்ச புத்தி, கீழான புத்தி உள்ளவங்களாயிட்டீங்க. அப்படி தரம்கோ பூல் ஜானா ஏக் துச்ச புத்தி கா காம் ஹே, ஒன்று நான் தேவி தேவதையாக இருந்தேன் என்பதை மறந்துட்டோம். இரண்டாவது நம்முடைய தர்மத்தையே நாம் மறந்துட்டோம். அதனால் பாபா சொல்கிறாரு துச்ச புத்தின்னு. அபி எக் சிறு தும்கி ஜான்தே ஹோ, இதை எல்லாமே இப்போ நீங்கள் குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டீங்க. ஹம் பாரத்வாசி ஸ்வர்கவாசி தே, நாம் பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். ஏக் பாரத் ஸ்வர்கதா, இந்த பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. தோடேஹி சமேகுவா, சிறிது காலந்தான் ஆயிருக்கு. 1250 वर्ष तो सत्य था और 1250 वर्ष ராமராஜ்ய சலா. 1250 ஆண்டு காலங்கள் சத்தியுக் இருந்தது. அதுக்கப்புறம் 1250 ஆண்டுகள் ராமருடைய அரசாட்சி நடைபெற்றது. இஸ்ஸமே அத்தாக் சுகுதா, அந்த நேரம் அவங்க ஆட்சி செய்த காலங்களில் அளவற்ற சுகம் இருந்தது. சுக்கு யாத் கர் ரோமாஞ்ச் கடை ஹோ ஜானா சாஹியே, சுகத்தை பற்றி சிந்திக்கும் போது
அப்படியே உடல் என்ன ஆயிடும், புல்லரிச்சு போயிடும். சத்வி திரேதா ஏக் பாஸ் ஹோ கயா. சத்யுகம் திரேதா யுகம் இது கடந்து முடிந்து விட்டது. சத்யுக்கு ஆயி கித்தனி தீ ஏ கோய் நஹி ஜான். சத்தியத்தினுடைய ஆயுள் காலம் என்ன இது யாருக்குமே தெரியாது. லாக்கோ வருஷ கைசே ஹோஸ், லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்? அபி பாப் ஆக்கர் சம்ஜாத்தே ஹே தும்கோ மாயா நே கித்னா துச்ச புத்தி பனா தியா. இப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், மாயை நம்மளை எவ்வளோ துச்ச புத்தி உள்ளவர்களாக ஆக்கிவிட்டது. துனியா மே கோய் அப்பனேக்கோ துச்ச புத்தி சமஸ்தே நஹி. உலகத்தில் வேற யாருமே தன்னை தானே துச்சமான புத்தி உள்ளவர்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை. ரெண்டு விஷயம் பாபா சொன்னார். ஒன்று, நாம தான் தேவதைகளாக இருந்தோங்கிறத மறந்துட்டோம். ரெண்டாவது, நம்முடைய தர்மம் என்னங்கிறத மறந்துட்டோம். இது காரணத்தினால்தான் நம்ம துச்ச புத்தின்னு சொல்கிறோம். தும் சாந்தியோ ஹம் கல் துச்ச புத்தி தே. நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுட்டீங்க, நேற்று வரைக்கும் நம்ம கூட துச்ச புத்தி உள்ளவங்களா இருந்தோம். அபி பாபானே இத்தனா புத்தி தியா. இப்போ தான் பாபா நமக்கு நிறைய புத்தி கொடுத்துருக்காரு. ஜோ ரச்சதா ரச்சனா கே ஆதி மத்தி ஹம் ஜான்கே. படைப்பவர் யார், அவருடைய படைப்பினுடைய ஆதி மத்திய அந்தம் என்ன, இதெல்லாமே நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்டோம். கல் நஹி ஜான்தே தே ஆஜ் ஜானா. நேற்று வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கு, இன்னைக்கு தான் எல்லாமே நமக்கும் தெரிஞ்சிருச்சு. ஜித்னா ஜித்னா ஜான்தே ஜாத்தே உத்தனா குஷி மே ரோமாஞ்ச் கடை ஹோ ஜாயேகா. எவ்வளோக்கு ஞானத்தை நாம் புரிந்து கொள்கின்றோமோ அவ்வளோக்கு நமக்கு என்ன இடம், குஷி ஜாஸ்தியாயிடும். உடல் அதாவது மயிர் கூச்சரியுங்கிறார், புல்லரிக்குங்கிறார். அவ ஃபிர்சே அப்பனே டிகானா பர் பहुंचते. அப்பாடா, இப்போ சேரக்கூடிய இடத்துக்கு நான் திரும்பி சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு எந்த இடம் போய் சேரணுமோ அந்த இடம் போய் சேரும்போது நமக்கு எவ்வளோ ஒரு திருப்தி, குஷி வரும். அந்த மாதிரி நம்ம பல ஜென்மங்களாக தேடிட்டே இருந்தோம், இப்போ வந்துட்டோம். बराबर बाप ने हमको स्वर्ग की राजाई दी थी, फिर हमने गवा दिया. பாபா நமக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுத்திருந்தார், அதை நம்ம பின்னாடி இழந்துட்டோம். அபி பதீத் பன் படேகே. இப்போ பதீத்தமாக ஆகிவிட்டோம். சத்தியக்கோ பதீத் நஹி கஹி. சத்தியத்தை பதீதம் என்று கூற முடியாது. வஹ ஹை பாவன் துனியா. அந்த உலகமே பாவனமான உலகம். மனுஷக்கத்தே பதீத் பாவன் ஆவோ. மனிதர்கள் சொல்றாங்க, ஓ பதீத்த பாவனே வாருங்கள். ராவண ராஜ்யமே பாவன் உஞ்ச் கோய் ஹோ நஹி சத்தா. ராவண ராஜ்யத்தில் பாவனமானவர்கள் உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஊஞ்சித்தே ஊஞ்ச் பாப்கே பச்சே பனே தோ ஊஞ்ச் பீபன். உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையின் குழந்தையாக ஆன பிறகுதான் நாமளும் உயர்ந்தவங்களாக ஆகிறோம். தும் பச்சோனே பாப்கோ ஜானா ஹை. நீங்கள் குழந்தைகள் தான் பாபாவை அறிந்து கொண்டீர்கள். சோபி நம்பர்வார் புருஷார்த்த அனுசார். அதுவும் அவங்கவுங்களுடைய முயற்சிக்கு ஏற்றார் போல தான் ஞானம் புரிதல் ஏற்படுறது. அப்படி தில்சி சவரி உட்கர் பூச்சோ அமிர்த வேலை கசமை அச்சாகி. தன்னுடைய உள்ளத்தை எப்படி இருக்குங்கிறது அமிர்த வேலை எந்திரிச்சு கேளு. ஏன்னா அதிகாலை நேரம் தான் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. சமரே அமிர்த வேலை பைட்கர் எக்யால் கரோ. அமிர்த வேலையில் எந்திரிச்சு உட்காந்து இதெல்லாம் சிந்தனை பண்ணு. பாபா हमारा बाप भी है, टीचर भी है, ओ गॉड फादर परमपिता परमात्मा कहतेना. பாபா நம்முடைய தந்தரையாகவும் டீச்சராகவும் இருக்காரு. அவரை தான் ஓ காட் ஃபாதர் परमपिता परमात्मा என்று அழைத்தோம். अभी तुम बच्चे जब जिसको याद करते ये भगवान अभी वह हमको मिला. ஓ பகவான் என்று யாரை நாம் அழைத்தோமோ நினைத்தோமோ அவர் இப்பொழுது வந்து விட்டார். ஹே பகவான் அபி ஹம்கோ மிலா, ஹம் ஃபிர் சே பேஹத் கா வர்ஸா லே. நாம் மீண்டும் அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியினை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வகை லௌகிக் பாப் எக் பேஹத் கா பாப். அவர் லௌகீகமான தந்தை, ஆனால் இவர் அலௌகிகமான தந்தை, எல்லையற்ற தந்தை. துமாரா லௌகிக் பாபி உஸ் பேஹத் பாப் கோ யார். உங்களுடைய லௌகீக அப்பா கூட அந்த எல்லையற்ற தந்தை, யார் கடவுள் இறைவன் சொல்கிறோமோ அவரைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. தோ பாபோக்கப்பா பத்தியோங்க பத்தி வகோகியா. தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை, பத்திகளுக்கெல்லாம் மேலான பத்தி அவராக இருக்கின்றார்.
एक भी भारतवासी कहते क्योंकि अभी मैं बाप का बाप हूँ पतितों का पति बंद. இப்போதான் பாபா நமக்கு சொல்றாரு, இதெல்லாம் தந்தைக்கெல்லாம் தந்தையாகவும் மேல அவர் தான் பதிகளுக்கெல்லாம் மேலான பதியாகவும் இருக்கின்றார். அவர் நமக்காக என்ன பண்றாரு? இப்போ பாபா சொல்றாரு, உங்களுக்காக தான் நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேங்கிறாரு. ये भारतवासी कहते क्योंकि अभी मैं बापों को पतियों का पति, अभी मैं तुम्हारा बाप हूँ, तुम बच्चे बने हो. இப்போ தந்தைக்கெல்லாம் தந்தை பதிகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்காரு. நாம அவருடைய குழந்தையாக இப்போ ஆகி உள்ளோம். அவர் தான் நமக்கு தந்தை. பாபா பாபா கத்தீர், அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அபி ஃபிர் தும்கு விஷ்ணுபுரி சசுர் லே ஜாத்தா. இப்பொழுது நான் மீண்டும் உங்களை விஷ்ணுபுரி, அதாவது மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். ஏக் துமாரா பாப் கா கர் ஹை, ஃபிர் சசுர் கர் ஜாய். இப்போ நம்ம இருக்கிறது அப்பாவுடைய வீடு. சிவ பாபா வீட்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஆனால் போகக்கூடியது இது நம்முடைய மாமியார் வீடு. பச்சா ஜன் தமக்கு பௌத் அச்சா ஸ்ருங்கார் ஜாத். ஆகவே குழந்தைகள் இப்போ தெரிஞ்சிட்டோம், பாபா நம்மளை ரொம்ப நல்லா அலங்கரிக்கிறார். பௌத் அச்சா ஸ்ருங்கார் ஜாத், ரொம்ப நல்லா அழகுபடுத்துகிறார். அபி துமாரா பியர் கர்மே ஹோனா, இப்போ நீங்கள் உங்களுடைய மாமியார் வீட்டில் இருக்கீங்க இல்லையா? तुमको पढ़ाई भी जाता है. உங்களுக்கு இப்போ பாபா படிப்பு கற்பிக்கிறார். तुम इस ज्ञान से सजकर विश्व के महाराजा महारानी बनते हो. நீங்க இப்போ இந்த ஞானத்தால் அலங்கரித்து விஸ்வத்துக்கே மகாராஜா மகாராணியாக ஆகிறீர்கள். तुम यहाँ आए हो विश्व का मालिक. நீங்கள் இங்கு வந்திருப்பதே விஸ்வத்துக்கே மாலிக்காக. तुम भारतवासी विश्व की मालिक थे. நீங்க பாரதவாசிகள் தான் உலகத்துக்கே மாலிக்கா இருந்தீங்க. ஜப்கி சத்யுக், அப்பொழுது சத்தியுகமாக இருந்தது. அபி தும் ஐசே நஹி கங்கே ஹம் விஸ்வ கி மாலிக். இப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது, நாங்கள் உலகத்துக்கே எஜமானர்கள். பாரத்வாசிகி விஸ்வகா மாலிக் தே. பாரதவாசிகள் தான் விஸ்வத்துக்கே தலைவர்களாக இருந்தாங்க. ஜப் சத்யுக், அப்போ சத்தியுகமாக இருந்தது. அபி தும் ஐசே நஹி கங்கே ஹம் விஸ்வ கி மாலிக். இப்போ நம்ம யாரும் சொல்ல முடியாது, நாங்கள் விஸ்வத்துக்கே எஜமானர்கள். அபி தும் ஜான்தே ஹோ பாரத் கே மாலிக் கலியுகை அம் தோ சங்கம் யுகை. ஆனால் இப்போ தெரிஞ்சிட்டோம், கலியுகத்தில் உள்ளவங்க பாரதத்துக்கே எஜமானர்கள் சொல்லிக்கிறான், தேசத்து தலைவர்கள் சொல்லிக்கிறான். ஆனால் நாம் இப்போ சங்கம் யுகத்தில் வந்துட்டோம். சத்தியமே சாரி விஸ்வகா மாலிக். மீண்டும் நம்ம சத்தியத்தில் முழு உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகுவோம். ஏக் பாத்தை தும் பச்சோங்க புத்திமே ஆனிச். இந்த விஷயங்கள்லாம் குழந்தையினுடைய புத்தியில் வரணும். ஜான்த் விஸ்வகி பாதுஷா தேனேவாலா ஆயா. உலகத்துக்கே ஆஸ்தி தரக்கூடியவர் வந்துள்ளார். அபி சங்கம் பர் ஆய், அது சங்கம் யுகத்தில் வந்திருக்கீங்க. கியான் தாத்தா பாப் ஹை. ஞானத்தை கொடுக்கும் வள்ளல் தந்தையாக இருக்கின்றார். பாப் கே சிவா கிசி மனுஷனுக்கோ கியான் தாத்தா நஹி. பாபாவை தவிர வேறு எந்த ஒரு மனிதனையும் ஞானத்தின் வள்ளல் என்று சொல்ல முடியாது. क्योंकि बाप के पास ऐसा ज्ञान, ஏன்னா பாபாட்ட தான் இப்படிப்பட்ட ஞானம் இருக்கு. जिससे सारे विश्व सद्गति होता है. இந்த ஞானத்தின் மூலமா முழு உலகமும் நல் நிலை அடைகின்றது. தத்துவ சகித் சப்கோ சத்கதி. தத்துவங்கள் கூடவே எல்லாமே சத்கதி அடைஞ்சிருது. மனுஷிக்கு பாஸ் சத்கதி க ஜான் ஹை நஹி. மனிதன்கிட்ட சத்கதி அடைவதற்குண்டான ஞானமே இல்லை. தன்கிட்ட இருந்ததானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இசமை சாரி துனியா தத்துவ சகி தமோ பிரதான். இந்த நேரம் முழு உலகம் மற்றும் இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கு. இஸ்மே ரஹனே வலே தமோ பிரதான். இதில் வசிக்கக்கூடியவர்களும் தமோ பிரதானமாக இருக்காங்க. நை துனியா ஹை சத்தியம். புது உலகம் என்பதே சத்தியுகம். உஸ்மே ரஹனே வலா தேவதா தே ஃபிர் ராவணேஜ். அதில் வசிப்பவர்கள் தேவதைகள். அதுக்கப்புறம் ராவணன் அவங்க மீது வெற்றி அடைஞ்சிடறான். அபி ஃபிர் பாப் ஆயா ஹுவா ஹே. இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். तुम बच्चे कहते हम जाते ही बाप दादा के पास. குழந்தைகள் சொல்கிறீங்க நாங்கள் பாப் தாதா கிட்ட போகிறோம். பாபா हमको दादा द्वारा स्वर की वर्षा ही वर्षद. பாபா இவங்க மூலமாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை
ஆஸ்தியாக கொடுக்குறார். பாப்தோ சொர்க்கி பாதுஷா தீங்கன்னா அப்பா என்றாலே ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவர் கியா தேங்கி வேற என்ன கொடுப்பாரு? तुम बच्चों को बुद्धि में आना चाहिए ना, परंतु माया बुला देती है. அவர் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறது குழந்தையினுடைய புத்தியில் ஞாபகம் வரணும். ஆனால் மாயை மறக்க வச்சிருது. ஸ்தூல் குஷி இது ஸ்தூலத்தில் குஷியை இருக்க விட மாட்டேங்குது. ஜோ அச்சிரித்தி படையுங்கே படாயிங்கே வகை ஊஞ்ச் பத் பாயேகா. யார் நல்ல விதமாக படிப்பு கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்பிக்கின்றார்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். காய ஜாத்தா ஹே செகண்ட் மே ஜீவன் முக்தி. ஒரு மகிமை பாடப்பட்டுள்ளது, ஜீவன் முக்தி ஒரு செகண்டில் கிடைக்கின்றதுன்னு. பைச்சானா ஏக்கி பார் சைனா, அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு செகண்ட் தானே. இவர் தான் எனக்கு அப்பான பாபாவுடைய அறிமுகம் ஒரு செகண்டில் நிச்சய புத்தி ஏற்பட்டுடுச்சுன்னா நமக்கு சொர்க்காஸ்தி கிடைச்சிடும். சபி ஆத்மாओं का बाप एक है. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான். वह सभी आत्मा का बाप आया हुआ है. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் வந்திருக்கின்றார். பரந்து சப்தோ மில்பி நஹி சக்கி. எல்லாருமே அந்த தந்தையை சந்திக்க முடியாது. இம்பாசிபிள் ஹே, முடியாதது. ஏன்னா அவர் சாதாரண தோற்றத்தில் நம்மளை போல மனித தோற்றத்தில் வந்திருக்காரு. அப்போ அதை அறிந்து கொள்வதற்குண்டான சக்தி வேணும், புத்தி வேணும். பாப் தோ படானே ஆத்தா ஹை. பாபா படிப்பு கற்பிக்க வருகிறார். தும்பி சப் டீச்சர்ஸ் ஹோ, நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். கா ஜாத்தா ஹைனா கீதா பாடசாலா. கீதா பாடசாலை என்று சொல்லப்படுகின்றது. ஏக் அக்ஷர் பி காமன் ஹி. இந்த ஒரு சப்தம் கூட பொதுவானது. கிருத்து கிருஷ்ணனே கீதா சொன்னாயே, கிருஷ்ணன் வந்து கீதை கூறினான்னு சொல்லிட்டாங்க. अब ये कृष्ण की तो पाठशाला नहीं. இது கிருஷ்ணனுடைய பாடசாலை என்பதல்ல. கிருஷ்ண கி ஆத்மா பढ़ रही है. கிருஷ்ணனுடைய ஆத்மா கூட இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றது. சத்தியமே கோய் கீதா பாடசாலா படுத்தே படாத்தே ஹே கியா. சத்தியத்தில் யாராவது கீதா பாடசாலைன்னு அங்கே ஞானம் சொல்லி தரக்கூடிய கிளை நிலையங்கள் இருக்குமா? அங்கே நம்ம போய் படிப்போம், அல்ல மற்றவங்களுக்கு இந்த படிப்பு சொல்லி தருவோம், அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ண தோ ஹுவா சத்தியமே ஃபிர் 84 ஜனம் லேதா. கிருஷ்ணன் வந்து சத்தியத்தில் இருந்தார், அதன் பிறகு 84 ஜென்மம் எடுக்கின்றார். ஏக் பி ஷரீர் தூசரே சே மில் ந சகே. ஒரு சரீரம் மாதிரியே மற்றொரு சரீரம் ஒரே போல இருக்காது. 84 ஜென்மத்தில் 84 शरीरम. ड्रामा प्लान अनुसार हर एक आत्मा अपना पाठ 84 जन्म द्वारा जन्मों की भरा हुआ है. நாடகத்தின் அனுசாரமாக ஒவ்வொரு ஆத்மாவோ தனக்குள்ள 84 ஜென்மத்தினுடைய பாகங்கள் பதிவாகி உள்ளது. ஏக் செகண்ட் நாமிலே தூசரே. ஒரு செகண்ட் போல இன்னொரு செகண்ட் இருக்காது. 5 வருஷத்தும் பாட் பஜாத்தே. 5000 ஆண்டுகளுக்கு உண்டான பாட் நீங்கள் நடிக்கிறீங்க. एक सेकेंड का पार्ट दूसरों से मिले, कितना समझ की बात है ना, ड्रामा है ना. இதெல்லாம் எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு நொடி போல இன்னொரு நொடி இருக்காதுன்னா இப்போ 5000 ஆண்டுகளுக்கு எவ்வளோ பார்ட் இருக்கு. 5 வருஷத்தும் பாட் பஜாத்தே ஹோ. பாட் ரிப்பீட் ஹோ ஜாத்தா ஹே. இப்போ பாட்டு திரும்பி ரிப்பீட் ஆகும். பாக்கி வக் சாஸ்திர சபி பக்தி மார்க். மற்றபடி சாஸ்திரங்கள் என்பது யாவும் பக்தி மார்க்கத்தோடு. आधा कला भक्ति चलते फिर सर्व का सद्गति दाता मैं ही आकर देता हूँ. பாதி கல்பம் பக்தி நடைபெறுகின்றது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் வந்து சத்கதி தருகிறேன். தும் जानते हो 5 वर्ष पहले हम राज्य करते थे. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம். சத்கதி மேத்தே, சத்கதியில் நாம் இருந்தோம். துக்கா நாம் நகீதா, துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இல்லாமல் இருந்தது. அபித்து துக்கி துக். ஆனால் கலியுகத்தில் துக்கமே துக்கம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. இஸ்கோ துக்கதாம் கஹா ஜாத்தா. அதனால இந்த உலகத்தை துக்கம் நிறைந்த உலகம்னு சொல்கிறோம். சாந்திதாம் சுகதாம் ஒரு துக்கதாம். ஒன்று சாந்திதாமம், இரண்டாவது சுகதாமம், மூன்றாவது துக்கதாமம். பாரத்வாசி ஆக்கர் சுகதாம் கா ராஸ்தா பத்தாதோ. பாரத மக்களுக்கு தான் வந்து சுகம் நிறைந்த உலகத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டுகின்றேன். கலாப் கலாப் ஃபிராம்கோ ஆனா படுத்தாக. ஒவ்வொரு கல்பமும் நான் வர வேண்டியதாக இருக்கின்றது.
अनेक बार आया हूँ, பல முறை நான் வந்திருக்கின்றேன். आता रहूँगा, நான் மீண்டும் வந்து கொண்டே இருப்பேன். इसकी एंड नहीं हो सकती, இதற்கு முடிவு என்பதே இல்லை. तुम चक्कर लाकर दुखधाम में आते हो, फिर मुझे आना पड़ा. நீங்க பிறவி சக்கரத்துல சுற்றி வந்து சுகதாமத்திலிருந்து துக்கதாம வந்துடுறீங்க. எப்போ துக்கமான உலகத்துக்கு வந்துடுறீங்களோ அப்போ நான் மீண்டும் வர வேண்டியதா இருக்கு. அபி தும்கோ ஸ்மிருதி ஆயி 84 சக்கர். இப்பொழுது உங்களுக்கு எல்லா நினைவு வந்துடுச்சு. எப்படி 84 பிறவிகள் நாம் எடுத்தோம். அப்பாக்கோ ரச்சிதா கஹா ஜாத்தா ஹை. இப்பொழுது தந்தையை படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. ஐசனை ட்ராமாக்கோ கோய் ரச்சு, அப்படி இல்லை ட்ராமாவை படைத்தார்னு சொல்ல முடியாது. ட்ராமாக்கோ கோய் ரச்சிதா, நாடகத்தை யாரும் படைக்கல. ரச்சிதா அர்த்தாத் இசமை சத்தியுக்கு ஆக்கிறது. படைப்பவர் என்றால் என்ன? இந்த நேரம் வந்து பாபா சத்தியுகத்தை படைக்கின்றார். சத்தியமே ஜின்கா ராஜிதா ஃபிர் கபாயா உன்ஹோக்கி பைப். சத்தியத்தில் யார் அரசாட்சி செய்து ராஜ்யத்தை இழந்தார்களோ அவர்களுக்கு தான் நான் இப்போ உட்காந்து பாடம் சொல்லித்தரேன். பச்சோங்கோ அடாப்ட் கர்த்தா, குழந்தைகளை தத்தெடுக்கின்றேன். தும் மேரே பச்சே ஹோனா, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லவா. தும்கோ கோயி சாது சந்த் ஆதி நகி பட, உங்களுக்கு எந்த ஒரு சாது சந்நியாசிகள் பாடம் சொல்லித்தரது. படானே வலா ஏக் பாப் ஹே, படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. ஜிஸ்கோ சப் யாத் கர்த்தே ஹே, அவரை தான் எல்லாரும் நினைவு செய்கிறாங்க. யாத் ஜிஸ்கி கர்த்தே தே ஜரூர் கபி ஆயே ஹோனா, யாரை நினைவு செய்கிறீர்களோ கட்டாயம் அவர் ஒரு தடவை வந்திருப்பார். யாரையுமே சந்திக்காமல் நினைக்க மாட்டோம். இப்போ நினைவு வருதுன்னா அவரை எப்போ சந்திச்சிருக்கோம். இக்பி கிஸ்கோ சமஜனகி யாத் கியூ கருத்து. இது கூட மக்களுக்கு புரியல. ஏன் நம்ம கடவுளை பரமாத்மாவை நினைவு செய்கிறோம். फिर आने की बात ही नहीं ना. जरूर पतित पावन बाप आते, கட்டாயம் पतित पावन தந்தை வருகிறார். கிரைஸ்ட் கோ ஐசா नहीं कहेंगे फिर से आओ. கிரைஸ்ட ஒரு பொழுது அப்படி சொல்ல மாட்டாங்க மீண்டும் வாருங்கள்னு. வக்தோ சமஸ்தே லீன் ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட போய் லீன் ஆயிட்டாங்க. फिर आने की बात ही नहीं. கடவுள்கிட்ட ஒரு தடவை ஐக்கியமாயிட்டார்னா வரணுங்கிற பேச்சே இல்லை. एक फिर भी पतित पावन को करते ही, पतित पावनाன தந்தையை நினைவு செய்கிறாங்க. फिर से हमको वर्षा दो, மீண்டும் எங்களுக்கு வந்து வாஸ்தி கொள்கன்னு நினைக்கிறாங்க. अब बच्चों को स्मृति आई बाबा आया हुआ है. குழந்தைகளுக்கு இப்போ நினைவு வந்துருச்சு, பாபா வந்திருக்கின்றார். நை துனியா கா ஸ்தாபனா கரை, புது உலகத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறார். फिर अपने समय पर रजो तमो में ही आएंगे. மற்றவர்கள் அவங்கவுங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற போல சத்தோ ரஜோ தமோல வர்றாங்க. अभी तुम बच्चे समझते हो, अब मास्टर नॉलेज फुल बंदे. இப்போ குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, நம்ம மாஸ்டர் नॉलेज फुल ஆகிறோம். एक बाप जो तुम बच्चों को पढ़ाकर विश्व का मालिक बना. ஒரே ஒரு அப்பா தான் உங்களுக்கு படிப்பு கற்பித்து விஸ்வத்துக்கே எஜமானனாக ஆக்குகிறார். खुद नहीं बनता, அவர் தான் ஸ்வயம் ஆகுவதில்லை. इसलिए उनको कहा जाता है निष्काम सेवादारी. ஆகவே தான் பாபா சொல்கிறோம் நிஷ்காம் சேவாதாரி. நிஷ்காம் அப்படின்னா எந்த விதமான பிரதிபலன் கருதாத ஒரு சேவாதாரி. மனுஷக்கு हम फल की आशा नहीं. மனிதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எந்த பலனுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றும் செய்யறதில்லைன்னு சொல்கிறாங்க. நிஷ்காம் சேவா, எந்த பிரதிபலன் பார்க்காம சேவை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. परंतु ऐसा होता नहीं जैसे संस्कार ले जाते उस अनुसर्जन. ஆனால் அந்த மாதிரி முடியாது இங்கே. ஏன்னா நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அது சன்ஸ்கார் ஆயிடுது. இப்போ அந்த சன்ஸ்காரத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம். கர்ம கா ஃபல் அவசியம் மில்தா. மனுஷ ஆத்மானாவே என்ன கர்மா செய்கிறோமோ அதனுடைய பலன் அவசியம் கிடைக்கும். सन्यासी भी पुनर्जन्म गृहस्थियों का पास लेकर फिर संस्कार अनुसार सन्यास धर्म में चले जाते. சன்னியாசிகள் கூட புனர்ஜென்மம் போய் திரும்பி குடும்பத்தில் போய் எடுக்கிறாங்க. குடும்பத்தில் போய் ஜென்மம் எடுத்துட்டு மீண்டும் சன்னியாசி சன்ஸ்கார் இருக்கிறதுனால அந்த மீண்டும் சன்னியாச தர்மத்தில் வர்றாங்க. जैसे बाबा लड़ाई वालों को मिसाल देते ना, कहते ना गीता में लिखा है युद्ध के मैदान में मरेंगे तो वक्त स्वर्ग में जाएंगे, परंतु स्वर्ग का समय चाहिए ना. பாபா மீண்டும் உதாரணம் சொல்கிறாரு, யுத்த மைதானத்தில் யார் உடலை விட்டு போகின்றார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு கீதையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு புரிஞ்சிட்டோம்
சொர்க்கங்கிறது இப்போ கிடையாது, அது அதனுடைய நேரத்தில் தான் வரும். ஸோ எந்த யுத்த மைதானத்தில், இந்த மாயினுடைய யுத்த மைதானத்தில் நம்ம சரீரம் விடும்போது நம்ம மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறோம். சொர்க்கத்தோ லாக்கோ வருஷ கதி. அவங்க சொர்க்கம்னு சொல்லும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா சொல்லிட்டாங்க. அப் தும் ஜான்தே ஹோ பாப் கியா சம்ஜாத்தா ஹே. இப்போ நீங்கள் குழந்தைகள் தான் புரிஞ்சுட்டீங்க பாபா நமக்கு என்ன புரிய வைக்கின்றார். கீதா மே கியா லிக்குதியா, கீதையில் என்ன எழுதிட்டாங்க? கத்தின பகவான் வாட்சுமை சர்வ வியாபி. பகவானுடைய மகா வாக்கியம், நான் சர்வ வியாபியாக இருக்கின்றேன். बाप कहता है मैं अपने को ऐसे गाली कैसे दूंगा, मैं सर्वव्यापी. பாபா சொல்ல, நானே எப்படி என்ன அந்த மாதிரி சர்வவியாபின்னு சொல்லி நான் என்ன நிந்தனை செய்து கொள்வேன். குத்தே பில்லே சப் மே, நாய் பூனையில் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். முझे तो ज्ञान का सागर कहते ना, என்ன ஞான கடல் என்று தானே சொல்கிறீங்க. मैं अपने को फिर कैसे कहूँगा कितना झूठ. நான் ஞான கடல், அப்படி இருக்கும்போது நான் சர்வவியாபின்னு என்னை நானே எப்படி நிந்தனை செய்து கொள்வேன்? ஞான் தோ கோயுமே ஹை நை, ஆனால் யாருக்குள்ளே ஞானமே கிடையாது. சன்னியாசி அதிக மான் கித்தனா ஹே கியூங்கி பவித்ர. இன்னைக்கு சாது சன்னியாசிகளுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் தர்றாங்க. ஏன் அந்த மரியாதை கொடுக்குறாங்க? தூய்மையாக இருக்கிறதுனால. சத்தியமே குரு தோ கோய் ஹோத்தா நஹி, சத்தியத்தில் யாரும் குருவே கிடையாது. यहाँ स्त्री को कहती तुम्हारा पति गुरु ईश्वर है, दूसरा कोई गुरु नहीं. ஆனால் கலியுகத்தில் அந்த கால பெண்கள் திருமணம் செய்யும்போது சொல்லுவாங்க, இனிமேல் உனக்கு உன்னுடைய கணவன் தான் ஈஸ்வரன், குரு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வக்தோ சப் சமஜ் ஜாத்தி ஜப் பக்தி பி சத்தோ பிரதான் தி. அந்த நேரம் பக்தி கூட சத்தோ பிரதானமாக இருக்குது. சத்தியமே குரு தா நகி, சத்தியத்தில் யாரும் குருவே கிடையாது. भक्ति की शुरुआत आती तो गुरु होता. துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்ப கட்டத்தில் கூட ஆரம்பத்தில் யாரும் குரு கிடையாது. பத்திகி சப் குச், ஏன்னா கணவன் தான் ஒரு பெண்ணுக்கு அனைத்தும் சொல்லுவான். குரு நஹி கத், அதனால் குருக்கிட்ட போக அவசியம் இருக்காது. இன் சப் பாத்தோம் கப் தும் சமஸ்தே ஹோ. ஆனால் இந்த ஞான கருத்துக்கள் எல்லாமே இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கோய் மனுஷ பிரம்ம குமார் குமாரியா நாம் சுன்கர் டர் ஜாத். மனிதர்கள் பிரம்ம குமார் குமாரி என்ற பெயரை கேட்ட உடனே பயந்துடுறாங்க. கியூங்கி சமஸ்தே பாய் பெஹன் பன, ஏன்னா புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகள் நாம் எல்லாரும் சகோதரன் சகோதரிகள். அரே பிரஜாபிதா பிரம்மா கி பச்சே பன்னா தோ அச்சா ஹேனா. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகுவது நல்லதானே. பிகே ஸ்வர்கா வர்சாலே, பிரம்ம குமார் குமாரிகள் தான் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி அடைகிறாங்க. அபி தும் லே ரஹி ஹோ, இப்பொழுது நீங்களும் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். தும் பிகே பனை, நீங்களும் பிகேவாக ஆயிட்டீங்க. தோனோ கத்தேனா பாய் பெஹன் ஹே. ஆகவே எப்போ பிகே ஆயிரமோ அப்போ கணவன் மனைவி இருவரும் சகோதரன் சகோதரி. ஷரீர் கா பான் விகார் கா பாஸ் நிக்கல் ஜா. ஷரீரத்தினுடைய பானம் இருந்தால் தான் விகாரங்கள் என்ற துர்நாற்றம் வீசும். एक बाप के बच्चे भाई बहन विकार में कैसे जास. ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரன் சகோதரி. அதுக்கப்புறம் நம்ம எப்படி விகாரத்தில் போக முடியும்? விகாரத்தில் போனால் அது துர்நாற்றம் வீசும். எக்தோ மகான் பாப் ஹே. பிரதர் சிஸ்டர்ன்னு சொன்ன பிறகு நம்ம விகாரத்தில் போகிறது ரொம்ப பாவம். பவித்திர அன்னைக்கு யுக்தி ட்ராமா மேகே. இது தூய்மையாக வாழ்வதற்குண்டான ஒரு யுக்தி. இது அனைவரும் சகோதர சகோதரிகள். சந்நியாசி காகே நிவர்த்தி மார். சந்நியாசிகளுடையதே துறவர மார்க்கம். தும்கோ பிரவர்த்தி மார்க்கம், நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர். अब तुम इस चीची दुनिया की रस्म रिवाज को छोड़कर इस दुनिया को भूल जाओ. நீங்கள் இப்போ இந்த கலியுகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த உலகத்துக்கு நம்ம போகணும். तुम स्वर्ग के मालिक थे, फिर रावण कितना चीची बना. நீங்கள் தான் சொர்க்கத்தின் தலைவர்களாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ராவண ராஜ்யத்தில் எவ்வளோ சீச்சியாக மாறிட்டீங்க. எப்பி பாபானே சம்சாயா. இது எல்லாமே பாபா நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். கை கம் கைசை மானே அம்னே 84 ஜென்மம் இல்லையா. ஒரு சிலர் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது 84 ஜென்மம் எடுத்தோன்னு. 84 एक तो हम अच्छे कहते हैं ना, 84 जन्म मिला तो ठहरेंगे नहीं. 84 ஜென்மங்கள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
समझा जाते தேவி धर्म का नहीं. சில ஆத்மாக்கள் அந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இல்லைன்னா இந்த பிறவிகள் பற்றி எல்லாம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சொர்க்கமே ஆனகி சகே, அப்போ அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு வர முடியாது. பிரஜாமே கம் பதிலிங்க, பிரஜைகளில் கூட ஒரு சிலர் குறைந்த பதவி எடுப்பவங்க இருப்பாங்க. பிரஜாமே அச்சா பது கம் பது, பிரஜையில் கூட நல்ல பதவி சாதாரண பதவி இருக்கு. பாத்தே கொய் சாஸ்திரமே நகி, இந்த மாதிரி விஷயங்கள் பாபா சொல்றதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கிடையாது. பகவான் ஆக்கர் கிங்டம் ஸ்தாபனா கத், பகவான் தான் வந்து இப்போ உலக அரசாட்சி ஸ்தாபனை பண்றார். கிருஷ்ணகோ வைகுண்ட மாலிக் தானா, கிருஷ்ணன் வந்து வைகுண்டத்தின் எஜமானர்கள் இல்லையா. ஸ்தாப்னா பாப் கர்த்தா ஹே, பாபா தான் அந்த உலகத்தை படைக்கின்றார். बाप ने गीता जिसने जिस एक पद पाया है फिर तो पढ़ते पढ़ते पढ़ाने की दरकार ही नहीं. எந்த தந்தையின் மூலமாக இந்த கீதையினுடைய பாடத்தை கேட்கணும். இப்போ படித்து தேவதையாக நம்ம மாறிட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ படிக்கணும். தும் படுக்கர் பத்துப்பார், யார் படிக்கின்றார்களோ அவங்க தான் பதவி அடைகிறார்கள். ஃபிர் தொடங்கி கீதா கியான் படு, பதவி அடைந்த பிறகு சத்தியத்தில் மீண்டும் கீதை ஞானம் சொல்கிறவங்க தேவை இருக்காது. கியான் சே சத்கதி மில்கையா, ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைத்து விட்டது. ஜித்தனா புருஷாத் உத்தனா ஊஞ்ச், எவ்வளோ முயற்சியோ அவ்வளோ உயர்ந்த பதவி. ஜித்தனா புருஷாத் கல்லப்பலை கியத்தா வ கத்தீர், யார் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் கல்பம் முன்னாடி செய்தார்களோ இப்போது செய்கிறார். சாட்சி ஹோ தேக்னா, எல்லாமே பார்வையாளர் போல் இருந்து பாரு, சாட்சியாக பார்க்கணுங்கிறார். ட்ராமான்னு நம்ம புரிஞ்சுட்டோம்ல, அப்போ சாட்சியாக டீச்சர் को भी देखना इसने हमको पढ़ाया, டீச்சரை கூட நம்ம பார்க்கணும், ஏன்னா இவர் தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. जितना पुरुषार्थ कल पहले किया था वह करते रहेंगे सर. टीचर को भी देखना है, हमने इसने हमको पढ़ाया है, हमको इनसे ही भी होशियार, நாம் இவரை விட புத்திசாலியாக. மார்ஜின் போத், பாபா நிறைய மார்ஜின் இருக்குங்கிறார். கோஷிஷ் கருணாகை ஊஞ்சிந்தே ஊஞ்ச் பண்ணி, முயற்சி செய்ய வேண்டும், உயர்ந்தவர்களாக ஆகும். மூல் பாத்கை தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் பண்ணா, முக்கியமான விஷயமே தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம். ஏக் சமுஜனைக்கு பாத்தினா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா. கிரகஸ்த விவகார் மெஹி ரஹ்னா ஹே, பாப் கோ யாத் கர்னா தோ பாவன், குடும்பத்தில் நாம் இருக்க வேண்டும். பாபாவை நினைச்சா நம்ம பாவனமாக சத்தோ பிரதானமாக ஆயிடலாம். யஹா சப் பத்தித்தே இஸ்மே துக்கி, இங்கே எல்லாரும் பத்தித்தமாக இருக்காங்க, அதனால துக்கமே துக்கம். சுக்குக்க ராஜி கப்தா கிஸ்கோ பத்தா நகி, சுகம் நிறைந்த ராஜ்யம் எப்போ இருந்தது இது யாருக்கு தெரியல. துக்குமே கத்தே பகவான் ஹே ராம் துக்கு கியூ, துக்கத்தில் எல்லாரும் ஏ பகவான் ஓ ராமா ஏன் துக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. अब भगवान तो किसको दुख देता नहीं ना, भगवान இப்போ யாருக்கு துக்கம் கொடுக்கறது கிடையாது, ராவன் ஹி துக் दे, ராவணன் தான் துக்கத்தை தர்றான். अभी तुम जानती हो हमारा राज्य में कोई धर्म नहीं होगा, இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நம்முடைய ராஜ்யத்தில் இதர தர்மங்கள் இருக்காது. फिर बात में और धर्म वाले, பின்னாடி தான் ஒவ்வொரு தர்மத்தினர்கள் வர்றாங்க. तुम कहाँ भी जाओ पढ़ाई साथ है तो मन बना बाबा का लक्ष्य तो मिला है. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் படிப்பு உங்கள் கூடவே இருக்கும். அப்போ மன்மனா பவா என்ற நிலையில் நம்ம இருக்க முடியும். பாப்கோ யாத் கரும், மன்மனா பவனா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாப் சே ஹம் ஸ்வர்க்க வர்சாலே, பாபா கிட்டேருந்து நம்ம இப்போ சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகிறோம். எக் பி யாத் நஹி கர் சக்தி, இது கூட நீங்கள் நினைவில் வைத்திருக்க முடியாதா என்ன. எக் யாத் பக்கி சாய், இந்த நினைவுகள் மனதில் உறுதியார். தோ ஃபிர் அந்துமதி சோகத்தி ஹோஜ், அதுக்கப்புறம் நம்ம நல்ல நிலைங்கிறது அடைய முடியும். அச்சா நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை
ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், சவேரே சவேரே அமிர்தவேலா உட் க்யால் கர்னா ஹே. அதிகாலையில் எழுந்திருந்து இந்த மாதிரி சிந்தனை செய்ய வேண்டும். பாபா அமாரா பாபி ஹே, டீச்சர் பி ஹே. பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்காரு, டீச்சராகவும் இருக்காரு. அபி பாபா ஆயா ஹே ஹம்கோ கியான் ரத்னோ சே ஸ்ருங்கார் கர். இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் நம்மை ஞான ரத்தனங்களால் அலங்கரிப்பதற்காக. பாபாவுக்க பாப், பத்தியோங்க பதி. இப்போ அவர் நமக்கு தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை, பத்திகளுக்கெல்லாம் மேலான பத்தி. ஐசே கியால் கர்த்தே அப்பார் குஷி காணும். இந்த மாதிரியெல்லாம் ஞானத்தை சிந்தனை செய்யும்போது நம்முடைய உள்ளத்தில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ஹரேக்கு புருஷார்க்கு சாட்சி ஹோக்கர்தே. ஒவ்வொருவரும் எப்படி முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? சாட்சியாக பார்க்கணும். ஊஞ்ச் பதக்கி மார்ஜின், உயர்ந்த பதவி அடைவதற்கு இப்போ மார்ஜின் இருக்கு. इसलिए तमो प्रधान से सतो प्रधान बन. ஆகவே தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். वरदानम, वाइसलेस की शक्ति द्वारा सूक्ष्म वतन की तीनों लोहों का अनुभव करने वाला श्रेष्ठ भाग्यवान भव. वाइसलेस என்ற சக்தியின் மூலமாக சூக்ஷ்ம வதனத்துக்கும் மூன்று உலகத்திற்கும் சுற்றி வரக்கூடிய அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் श्रेष्ठ भाग्यवान भव. जिन बच्चों के पास वाइसलेस शक्ति, இந்த குழந்தைகள்கிட்ட வாய்ஸ்லெஸ், எப்படி அங்கே ஒயர்லெஸ் செட்டுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி இங்கே வாய்ஸ்லெஸ் தான் நமக்கு ஒயர்லெஸ் செட். எந்த விதமான விகாரங்கள் அற்ற தன்மை தான். புத்தியோ பில்குல் ரிஃபைன், அவங்களுடைய புத்தியோகம் முற்றிலும் ரிஃபைனாக இருக்கும். ஐசே பாக்யவான் பச்சை சஹஜே தீனலோக்கு செய். அப்படிப்பட்ட பாக்யவான் குழந்தைகள் மூன்று உலகத்துக்கும் அவர்கள் எளிதாக संचारम செய்ய முடியும். सूक्ष्म वतन तक अपने संकल्प पहुंचने के लिए सर्व संबंध का सार वाले महीन याद चाहिए. சூக்ஷ்ம வத்தனம் வரைக்கும் தன்னுடைய எண்ணங்கள் போய் சேர்றதுக்கு அனைத்து சம்பந்தங்கள் என்ற ஆழமான நினைவு இருக்கும். எஹி சப்சே பவர்ஃபுல் தார், இதுதான் அனைத்து விட சக்தி நிறைந்த ஒரு மின் கம்பிங்கிறார். இஸ்கி பீச் மே மாயா இன்டர்ஃபேர் நஹி கர், இதற்கிடையே மாயை தொந்தரவு செய்ய முடியாது. तो सूक्ष्म वतन की रौनक का अनुभव करने के लिए स्वयं को वाइसलेस की शक्ति से संपन्न बनावो. சூக்ஷ்ம வத்தனத்தினுடைய அனுபவங்களை செய்வதற்காக நாம் அந்த வைஸ்லெஸ் சக்தி நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். ஸ்லோகன், किसी व्यक्ति वस्तु वैभव के प्रति आकर्षित होना ही कंपनी बाप को संकल्प से तलाक देना. எந்த ஒரு மனிதன் வைபவங்கள் மீது நம்ம ஆக்கர்ஷணம் ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய துணைவனாக இருக்கக்கூடிய பாபாவை எண்ணங்களால் டைவர்ஸ் பண்ணுறீங்க. अव्यक्त इशारा, रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மை என்ற சிறப்பு தன்மையினை தாரணை செய்யுங்கள். பவித்திரதா சங்கமி பிராமணோं की மகான் ஜீவன் की மகான்தா. பவித்திரதா தான் சங்கமீக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கு உண்டான மகான தன்மை. பவித்திரதா பிராமன் ஜீவன் கா ஸ்ரேஷ்ட ஸ்ருங்கார் ஹே. தூய்மை பிராமண வாழ்க்கையினுடைய சிரேஷ்டமான அலங்காரம். जैसे स्थूल शरीर में विशेष श्वास चलना आवश्यक है, எப்படி ஸ்தூல சரீரத்தில் விசேஷமாக மூச்சுங்கிறது அவசியம் இருக்கணும். மூச்சு இருந்தால் தான் உயிர் வாழ்கிறோன்னு அர்த்தம். சுவாஸ் நகி தோ ஜீவன் நகி, மூச்சு இல்லைன்னா வாழ்க்கையில். ऐसे பிராமன் ஜீவன் கா சுவாஸ் கை பவித்திரதா. அந்த மாதிரி பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சே பவித்திரதா. 21 जन्म की प्रारब्ध का आधार अर्थात फाउंडेशन पवित्रता है. 21 பிறவிகளுக்கு பிராப்திகள் அடைவதற்குண்டான ஆதாரம் அஸ்திவாரமே பவித்திரதா. अच्छा, ओम शांति, ओम शांति, ओम शांति.
தினமும் உன்னை நினைத்திடுவேனே பாபா எனக்கு வரம் தருவாயே தினமும் உன்னை நினைத்திடுவேனே பாபா எனக்கு வரம் தருவாயே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாபா எந்தன் துணை வருவாயே
எதிர்பார்ப்பு குறைந்தாலே வெற்றி உங்கள் வாசலை தட்டும். When expectations decrease, success will knock at your door.